சட்டமன்ற தேர்தல் காரணமாக சென்னையில் நடக்கும் IPL போட்டிகளை தள்ளி வைக்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் அவசரமாக விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு இதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறது. IPL போட்டிகளை தள்ளி வைக்க கோரி திருவல்லிக்கேணியை சேர்ந்த பிரபாகரன் என்பவர் மனு தாக்கல் செய்திருக்கிறார். சட்டத்தில் எந்த தடையும் இல்லாத நிலையில் IPL போட்டிகளை எப்படி நிறுத்த முடியும் என நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ், இந்த வழக்கின் பின்னணி என்ன, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல சென்னையில நடக்கக்கூடிய 2 IPL போட்டிகளை வேறு தேதிக்கு தள்ளி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் திருவல்லிக்கேணியைச் சேர்ந்த வாக்காளர் பிரபாகரன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். அவர் தன்னுடைய மனுவில் ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு மட்டுமல்லாமல் தேர்தல் பாதுகாப்பு பணிகளிலையும் காவல்துறையினர் ஈடுபட்டு வரக்கூடிய சூழல்ல IPL போட்டிகளுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு காவல்துறையினரை பணியமர்த்த வேண்டிய சூழல் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கட்சியினர் மைதானத்திற்குள் தங்களுடைய கட்சியினுடைய கொடியை கொண்டு சென்று பிரச்சாரம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழலையும், அதே சமயம் அதன் காரணமாக மோதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாலும் இந்த 2 போட்டிகளை, அதாவது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறக்கூடிய 2 போட்டிகளை வேறு தேதிக்கு தள்ளி வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அந்த மனுவில் அவர் முன்வைத்திருந்தார். இந்த நிலையில இன்றைக்கு தலைமை நீதிபதி SA தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அடங்கிய அமர்வுல அவர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்கை அவசரமாக விசாரணை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையுடன் முறையீடை முன்வைக்கப்பட்டது. இந்த முறையீட்டை நீதிபதிகள் ஏற்க மறுத்துவிட்டார்கள். அதே சமயம் இந்த வழக்கு எண்ணிடப்பட்டு வழக்கமான முறையில் விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சட்டத்தில் எந்த ஒரு தடையும் இல்லாத சூழல்ல கிரிக்கெட் போட்டிகளை நடத்துவதை நீதிமன்றம் எப்படி தடுக்க முடியும் என்று தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பினார். நீங்கள் போட்டியை பார்க்க விரும்பவில்லை என்றால் வீட்டிலே இருந்து கொள்ளுங்கள், மாறாக போட்டி நடத்தப்பட்டால் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்றும் அனுதார தரப்புக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். சட்டமன்ற தேர்தல் காரணமாக சென்னையில் நடக்கும் IPL போட்டிகளை தள்ளி வைக்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.